அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே சதுரமுகிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பாக ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் வழங்க இருக்கின்றேன். தரப்பட்ட உருவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய சதுரமுகிகளுடைய மொத்த எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. இந்த வினாவுக்கு எவ்வாறு இலகுவாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எவ்வாறு இலகுவாக விடையை காண்பது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரப்பட்ட உருவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட உருவிலே நான் இதிலே 3 பக்கங்களிலே கோடு வரைகின்றேன். இந்த 3 பக்கமாக இந்த உருவை பார்க்கின்ற போதும் 4 சதுரமுகிகள் எங்களுக்கு தென்படுகின்றது. அதாவது சம எண்ணிக்கையிலே இருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இங்கிருந்து பார்த்தாலும் 1, 2, 3 இது 4வதாக இருக்கும். இவ்வாறு இந்த பக்கமாக பார்க்கின்ற போதும் 4 சதுரமுகிகள் தென்படுமாக இருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு எந்த பக்கம் பார்த்தாலும் 4 அல்லது 3 அல்லது 2 சம எண்ணிக்கையிலே காணப்பட்டால், இவ்வாறு ஒழுங்கமைப்பிலே சம எண்ணிக்கையிலே காணப்பட்டால் மிக இலகுவாக நாங்கள் மொத்த எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு என்று சொன்னால் நான் குறிப்பிடுவது போல எழுதிக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4 ஏன்னு சொன்னால் 4 சதுரமுகிகள்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் சமமாக எங்களுக்கு தென்படுகின்றது. எழுதிய பின்னர் அந்த இலக்கங்களை மீண்டும் தலைகீழாக மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும். 4, 3, 2, 1 என்றவாறு எழுதிய அதே ஒழுங்கிற்கே எழுதிக் கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் போட்டுக்கொண்ட இந்த பெருமானங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கிக் கொள்ள வேண்டும். 1உடன் 4ஐ பெருக்க வேண்டும். 2உடன் 3ஐ பெருக்க வேண்டும். 3உடன் 2ஐ பெருக்க வேண்டும். 4உடன் 1ஐ பெருக்க வேண்டும். இவ்வாறு பெருக்குகின்ற போது கிடைக்கக்கூடிய பெருமானங்களை எடுத்துக்கொள்வோம். 4, 6, 6, 4 இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பெருமானத்தினுடைய மொத்த பெருமானம் தனித்தனியாக எடுத்துக்கொண்ட பெருமானங்களுடைய மொத்த பெருமானங்களை பெற்றுக்கொள்வோம். 20 இங்கே கிடைக்கின்ற இந்த மொத்த பெருமானமாகிய 20 தான் தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய மொத்த சதுரமுகிகளுடைய எண்ணிக்கையாக இருக்கும். நன்றாக இந்த வடிவத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஒழுங்கற்ற வடிவம் அல்ல. சமமாக அனைத்து வழிகளும் அனைத்து பக்கமாகவும் சம எண்ணிக்கையிலே எங்களுக்கு தென்படக்கூடியதாக இந்த உரு தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக சமமாக அமையக்கூடிய இந்த அமைப்பிலே சமமாக அமையக்கூடிய உருக்களுக்கு மாத்திரமே இச்செய்முறையானது பொருத்தமாக இருக்கும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் இந்த சதுரமுகி தொடர்பான வினா என்பது புலமைப்பரிசில் பரீட்சையினுடைய இறுதி வினாத்தாளிலே தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கும். பல்வேறுபட்ட வடிவ வினாக்கள் இறுதி பரீட்சையிலே இடம்பெறுவது வழமை. ஆகவே சதுரமுகி தொடர்பாக இந்த விடயத்தையும் நன்றாக கற்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.